இந்த வார்ல மிகப்பாரிய தோல்வியை அமெரிக்கா அடைந்திருக்கிறது என்பதை அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நியூ டைம்ஸ் உள்ளிட்ட பல பத்திரிகைகள் தொடர்ந்து எழுதி வருகிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது தலைவனுக்கு சகிக்க முடியலை. ரொம்ப கொதிச்சு போய் இன்னைக்கு அவர் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் என்கிற பக்கத்தில் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு புலம்பல், அழுது கண்ணீரை மட்டும்தான் நம்ம அதில் பார்க்க முடியலை தவிர மிச்சம் எல்லாத்தையும் பார்க்க முடியும். மிக தெளிவாக அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஈரானை பற்றி இந்த ஊடகங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா அப்படின்ற ஒரு பட்டியலை சொல்லி வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஈரான் சரணடைந்து தங்களுடைய கடற்படைகள் எல்லாம் அழிந்து கடலின் அடியில் மூழ்கி கிடக்கிறது. அதே மாதிரி தங்களுடைய விமானப்படை இனி தங்களோடு இல்லை என்றும் அவர்கள் ஒப்புக்கொண்டால், வெளிப்படையாகவே வந்து எங்களுடைய கப்பல் எல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாம் கடலுக்குள்ள போயிடுச்சு, எங்கள்கிட்ட எந்த விமானப்படையும் கிடையாது அப்படிங்கிறதையும் ஒத்துக்கொண்டாலும், அவர்களுடைய மூங்களும் ஆயுதங்களை கீழே போட்டுட்டு கையை உயர்த்திக்கிட்டு வந்து வெள்ளக்கொடியை காட்டி சரணடைந்தாலும், ஆவேசமாக வெள்ளக்கொடியை காட்டிக்கிட்டு நான் சரணடைகிறேன் என்று அவங்க சொன்னாலும், தெஹ்ரானை விட்டு அவங்க அத்தனை பேரும் வெளியேறினாலும், அவங்களோட எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் தேவையான எல்லா டாக்குமெண்ட்லையும் வந்து நாங்கள் சரணடைகிறோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு, இந்த மகத்தான அமெரிக்காவினுடைய பெரும் சக்திக்கு முன்னாடி நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தோல்வி ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை சொல்றாரு. நீங்க மிக தெளிவாக பார்க்க முடியும். அவரு எழுதும் போதே என்ன எழுதுறாருன்னு சொல்லி சொன்னா, மிக கோபப்பட்டு த ஃபெயிலிங் நியூயார்க் டைம்ஸ், தோல்வி அடைந்த நியூயார்க் டைம்ஸ் சொல்லிட்டு த சைனா ஸ்ட்ரீட் ஜேர்னல், WSJ என்று சொல்லி பிராக்கெட் பண்ணி போட்டுக்கிறாரு. சைனா ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை, அங்க செயல்படக்கூடிய பத்திரிக்கை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். அந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலை தான் சைனா ஸ்ட்ரீட் ஜேர்னல்ங்கிறாரு. காரணம் என்னன்னு கேட்டா, இவங்க எல்லாம் சைனாவுக்கு வைங்க. அவன் நேற்று முந்தைய சைனாவுக்கு போயிட்டு வந்தாலும் தலைவன் தான். அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன பண்றாருன்னா, இது எல்லாமே சைனா ஸ்ட்ரீட் பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லி ஊழல் நிறைஞ்ச, இப்ப எந்த விதமான கண்டெக்ட்லையும் இல்லாம இருக்கக்கூடிய போலி ஊடகமாக இருக்கிற CNN அப்படின்னு சொல்லி, இந்த CNN, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நியூயார்க் டைம்ஸ், இவர் எதுக்கெல்லாம் திட்டுறாரோ இந்த பத்திரிகைகள் எல்லாம் ஒரு காலத்துல முழுவதுமாக அமெரிக்கா சொல்றதையும் இஸ்ரேல் சொல்றதையும் எழுதினவங்க. ஆனா இன்னைக்கு அவர்களால் அவற்றை எழுத முடியாத அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கிறது. அதனாலதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, முழுவதும் தோல்வி அடைஞ்சிட்டோம்னு ஈரானுடைய தலைவர்களே வந்து எழுதி தந்தாலும், இந்த பத்திரிகைகள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஈரான் அமெரிக்காவை ஒரு தலை சிறந்த புத்திசாலித்தனமான ஒரு வெற்றியாக அடைந்து விட்டது, ஈரான் ஜெயிச்சிருச்சு, பெரிய வெற்றி அது,